ஆகையால் இந்த திருச்சியில அப்பாவுக்கு ஒரு செலவு வைக்கிறதுக்கு அவர் மனசு ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கறத நான் சொல்ல முடியும். இதுக்கு நான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என் அன்பு அண்ணன் நேரு அவர்களுக்கும் மேயர் அன்பழகனுக்கும் இதுக்கு பாடுபட்ட இந்த சிலைக்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுங்க. முக்கியமா திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் எங்க குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வயசுல நாங்க எல்லாம் தெருவா அப்பா கூட சுத்தி இருக்கோம். அப்பா நம்ம கூட மாட்டு வண்டியில் ஏறிக்கிட்டு இடத்தெருவு, கண்டி தெருவு, பீமன் நகர், குலகாரம்பேட்டை இப்படிலாம் சொல்லுவாங்க. இத மாதிரி இடம் தான் நாங்க சுத்தி இருக்க. அப்பா எங்க கூட ஷெரீஃப்னு ஒரு தெரிந்தாரு, மாட்டு வண்டி ஓட்டுற ஒரு பாய், அவர் கூட தான் நாங்கெல்லாம் தெருவா சுத்தி இருக்கோம். அப்படிப்பட்ட ஊர்ல இன்னைக்கு அப்பாவோட செலவு வச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். எங்க தாத்தா அவர் சின்னையா மன்றாயர் இங்கதான் ரயில்வேஸ்ல வேலை செஞ்சாரு. பாட்டி சங்கலானபுரத்துல இல்ல இவங்க எல்லாம் சின்ன பசங்களா அப்பாலாம் வளர்ந்தாங்க. ஆகையால் இந்த திருச்சிங்கிறது எங்க குடும்பத்துக்கும் முக்கியமா என்னோட நினைச்சுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயமா இருக்கு. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சிலையை ரொம்ப வருஷமா சிலை வைக்கணுங்கிறது எல்லாரோட ஆசை. திருச்சி வாழ் மக்கள் அனைவரும் முதல்ல அண்ணன் நேரு தான் முதல்ல சிலை வச்சு அதுக்கப்புறம் அங்க வைக்க முடியாம இப்ப ஃபைனலா இன்னைக்கு இங்க இப்படி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம், முக்கிய காரணம் அண்ணன் நேரு அவர்கள். இதுக்கு சரி சொல்லிட்டு ஏன்னா அப்பா மகள் அளவு கடந்த ஒரு பிரியமும் ஒரு பெரிய ஒரு ரசிகர் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள். அவரை நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, பாட்டு பாடுவார், அப்பாவோட பாட்டு, பறவைகள் பலவகைலாம் பாட்டு அப்ப அந்த அளவுக்கு அப்பா கிட்ட ரொம்ப நெருங்கி ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர். இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்னன்னைக்கும் என் குடும்பத்தின் சார்பாக அப்பாவோட லட்சக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக நான் திருச்சி வாழ் மக்களுக்கும் திருச்சி அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரு அவர்களுக்கும் மேயர் அன்பழகன் அவர்களுக்கும் இதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் கூட எங்க மன்ற தம்பிகள் எல்லாம் ராஜா எல்லாரும் இங்க எல்லாம் சீனு மாப்பிள்ள எல்லாருமே இங்க பாடுபட்டு இருக்காங்க. இதுக்காக வெங்கட்டு இப்படி பல பேர் பாடுபட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் நீங்க இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. என் குடும்பம், சிவாஜி ரசிகர் மன்றம், முக்கியமா திருச்சி வாழ் மக்கள், ஏன்னா உங்க ஊருக்காரர் சிவாஜி அவர்கள். ஆகையால் இப்படி வச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.